ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெமிலி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு புது அனுபவம் கிடைத்தது. அங்கே தான் உங்களோட இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவை முழுசாக பாருங்கள். நெமிலி பாலா யார், எப்படி கிடைத்தால், நெமிலி பாலாவை எதுக்காக வேண்டிக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஸ்லோகங்கள் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் பாலா திரிபுர சுந்தரி பற்றின ஒரு சிறப்பான பதிவை தான் பார்க்க போகிறோம். நெமிலி பக்கத்தில் ஸ்ரீ பாலா பீட்டம் இருக்குது. அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து 24 கிலோமீட்டர் தூரத்திலும் அரக்கோணத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது கோவில்னு சொல்லலாம், இல்லை வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டில் தான் அம்பாள் இருக்கா. ஆனால் அந்த ரொம்ப வருஷமாக இந்த ஒரு ஃபேமிலி இந்த பாலா அம்பிகையை பூஜை செஞ்சுட்டு வராங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில். இன்னியோட பதிவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த நெமிலி பாலா திரிபுர சுந்தரியோடைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக இந்த பாலா பீடம் எப்படி உருவானது, அதே மாதிரி அம்பாலை நம்ம எதுக்காகலாம் வேண்டிக்கலாம், அங்கே போகிறச்சே இந்த புஸ்தகம் கிடைச்சது. இதோ உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. இதில் ஃபுல்லாக ஸ்தல வரலாறு இருக்குது. நெமிலி பாலா பீடம் எப்படி உருவானது, யார் அம்பாலை கண்டுபிடிச்ச அந்த கதை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம அம்பாலை பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. முதல்ல பாலா திரிபுர சுந்தரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதா தேவியின் ஒரு ஸ்வரூபமாகவே பாலா திரிபுர சுந்தரியை நம்ம கருதுறோம். அதாவது ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தானே விரும்பி எடுத்துக்கொண்ட ஒரு குழந்தை பருவம் தான் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. 9 வயது சிறுமியாக காட்சி அளிக்கிறாள். ரொம்ப அழகா இருக்கும் பாலாவை பார்க்கறதுக்கே. இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா அந்த நெமிலி பாலா பீட்டத்துக்கு போனோன்ட்டு நம்ம நினைச்சா மட்டும் போராது, அம்பாலே நினைக்கணும், பாலா திரிபுர சுந்தரியே நினைக்கணும், அப்பதான் நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ போகணுன்னு நினச்சிங்கனாலும் அதற்கு முதல் நாள் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த பாலா திரிபுர சுந்தரிக்கு பூஜை செய்கிறாங்க இல்லையா, அந்த வீட்டில் வழி வழியாக ஒவ்வொரு தலைமுறையாக அவங்க அடிக்கடி இந்த கோவில் ட்ரிப்பெல்லாம் போயிடுவாங்க. அதனால் எப்போவுமே ஃபோன் பண்ணிவிட்டு போனாதான் நமக்கு அந்த கோவில் திறந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். சரி வாங்க, இந்த புஸ்தகத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க பாலா. இப்போ முதல்ல நம்ம அந்த பாலா திரிபுர சுந்தரி யாருன்னு பார்த்தோம் இல்லையா, லலிதாம்பிகையினுடைய ஒரு ஸ்வரூபம். இந்த அம்பாள் ஏன் நெமிலிக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது சுவாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நெமிலிங்கிறது ஒரு கிராமமாக இருந்தது. அங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறது ஒரு 170 180 வருஷத்துக்கு முன்னாடின கதை சொல்லின்னு இருக்கேன். அப்போ என்ன இருக்கு, சுவாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்கார் அந்த கிராமத்தில். அவருக்கு ஒரு நாள் ஸ்வப்பனத்தில் என்ன இருக்கு, ஒரு அம்பாள் தோன்றி, நான் இந்த கொசஸ்தலை ஆறு பக்கத்தில் ஓடுறது, அங்கே கிடைப்பேன் உனக்காக, நீ உன்னை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என்ன பூஜை செய்யி, நான் எல்லோருக்கும் அருள் புரிவேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு அசரீரி மாதிரி கேட்டிருக்கு. ஸ்வப்பனத்தில் அம்பாள் காட்சி அளிச்சிருக்கா. அதை பார்த்துட்டு அவருக்கு காலையில் போய் அந்த ஆற்றுல தேடுறார். அதாவது இடுப்பளவு தண்ணி இருக்கு, நின்று உட்காந்து குனிஞ்சு எல்லாம் எடுத்து எல்லாம் பார்க்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல. ஒரு நாள் முழுக்க ஓடிடுறது. அந்த மாதிரி 2ஆம் நாளும் போகிறாரு, அப்பயும் கிடைக்கல. ரொம்ப அவருக்கு விரக்தி ஆயிடுறது. ரொம்ப சோகமாகி கேட்குறாரு, என்ன அம்மா இப்படி எனக்கு கனவுல நீ சொன்னியே தவிர எனக்கு கிடைக்கவே இல்லையே நீ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. 3ஆம் நாளும் போகிறார். அன்றைக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. ஆனால் கடைசியாக அவர் மூழ்கி எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரகம், அதாவது நம்மளுடைய சுண்டு விரல் சைஸில் தான் இருக்குமா, ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு விக்கிரகம் கையில் தென்படுறது. அந்த தட்டுப்படுறது என்னதுன்னு பார்த்தா பாலாம்பிகை. அப்படியே அழகாக ஒரு விக்கிரகம், அது அப்படியே எடுத்துன்னு அந்நிய தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டில் ஒவ்வொரு வழியாக ஒவ்வொரு தலைமுறையாக இருக்கிறவங்க பூஜை பண்ணிட்டு வராங்க. சரி, இந்த பாலா திரிபுர சுந்தரிக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, பாலாவை பொறுத்த மட்டும் என்ன வராங்கன்னா, நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு, நீ எனக்கு இதை பண்ணாதான் நான் உனக்கு மாலை சாத்துவேன், அபிஷேகம் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் எது மனசில் நினச்சி எனக்காக
செஞ்சு கொடு, நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பா அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதனால் 1945 வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகாபெரிவா அவர்கள் 3 நாட்கள் இந்த கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணதா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரசாதமாக வந்து குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்டு, பிஸ்கெட் இதெல்லாம் தான் கொடுக்குறா. முக்கியமாக சாக்லேட் பேக்கெட் இருக்குது. நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும்னு இல்லை, நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பேக்கெட் 50 ரூபீஸ் அந்த மாதிரி வாங்கி நம்ம பிரசாதமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கான பேனா எல்லாமே இங்கே கிடைக்கிறது. அதே மாதிரி டாலர்லாம் இருக்குது. இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் பொருத்தின டாலர். இதை வந்து எப்பொழுதுமே குழந்தைங்கள்லாம் கழுத்தில் அணிஞ்சிக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்கிறா. குங்கும பிரசாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரசாதம். அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி எடுத்து கொடுக்குற இந்த குங்கும பிரசாதமும் ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, இப்போ இங்கே என்னென்ன இந்த புஸ்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கதை இருக்கு இல்லையா, என்ன நடந்தது, எப்படி பாலா வந்து அந்த வீட்டுக்கு வந்தா அப்படிங்கிற கதை வந்து ஆற்றிலே மிதந்து வந்த அன்னை பாலா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும்னா இந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்கோ, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்ரீ பாலா தியான ஸ்லோகம்னு இங்கே இருக்குது. இதை நான் உங்களுக்காக படிக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுட்டு இதை சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப விசேஷம். அருண கிரண ஜாலை ரஞ்சிதா சாவகாசா வித்ருத ஜப பட்டிகா புஸ்தகா பீதி ஹஸ்தா இதரக வராட்டியா புஹ்ல கஹ்லார சம்ஸ்தா நவசது ஹிருதி பாலா நித்திய கல்யாண ஷீலா. அதே மாதிரி இந்த பாலா பீட்டத்துக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாத தம்பதியர் வந்து, அதாவது கல்யாணம் ஆகாதவங்க வந்து வேண்டிண்டு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு போகிறவங்க அதுக்கப்புறமா வந்து தம்பதியராக வந்து பூஜை செய்கிறா. அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி குழந்தை பாகியம் இல்லாதவங்களும் வந்து வேண்டிக்கிறாங்க இந்த கோவிலில். ரொம்ப இது பிரசித்தியாக நடந்துட்டு தான் வருது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாவின் குங்கும பிரசாதம் சொன்னேன் இல்லையா, நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, இந்த பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலா குங்குமம் மகா திரு குங்கும பிரசாதம் எனப்படுகிறது. பாலாவின் பல கோடி பெரும் குங்கும பிரசாதம் ஒவ்வொருவரது வாழ்விலும் மறக்க முடியாத ஒரு வரப்பிரசாதமாகும். அன்னை பாலாவின் அரிய குங்கும பிரசாதம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நோய் நொடி யாவையும் நொடியிலே நீக்கும். பாலாவின் மகா திரு குங்கும பிரசாதம் இளமை பருவம் முதல் முதுமை பருவம் வரை எல்லா பருவத்திலும் எல்லா காலகட்டத்திலும் துணை நிற்கும், துயர் நீக்கும் ஓர் உன்னத பிரசாதம். அப்படிப்பட்ட பாலாவின் குங்கும பிரசாதம் ஸ்ரீ பாலாவின் ஸ்ரீ சக்கரமோடு சேர்த்து பெற்றுக்கொண்டால் இன்னும் விசேஷம் அப்படின்ட்டு போட்டிருக்கு. இந்த டாலர் தான் சொன்னேன், ஸ்ரீ சக்கரம். இதை வந்து நம்ம கழுத்தில் டாலராக போட்டுண்டு எப்பொழுதுமே நம்ம எங்கே சென்றாலுமே அதில் நமக்கு ரக்ஷையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீ சக்கரம் பற்றி விரிவாக கொடுத்துருக்கு, அந்த டாலர் பற்றி. அப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. பாலா பாராயணம் வந்து இருக்குது, அதாவது ஸ்ரீ பாலா சுப்ரபாதம் சொல்லிட்டு காலையில் சொல்லக்கூடியது. அப்புறம் இந்த படம் பற்றி ஒன்று இருக்குது, அதாவது ஸ்ரீ பாலாவின் படம் ஒன்று இருக்குது. அதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பச்சை கலரில் இருக்கிறது பிரிண்ட் ஆகிருக்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரு. ஸோ பச்சை கலரில் இருக்கிறது சுவாமி அறையிலும், சிகப்பு கலரில் இருக்கிறது வந்து கிச்சனில், அதாவது சமையல் அறையிலையும் வச்சுக்கணும், அக்னி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு கொடுத்துருக்கு. அதனால் நீ என்ன சமைச்சாலும் அது எனக்கான நெய்வேத்தியமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாலா சொல்லி அந்த சிகப்பு கலரை வந்து நம்ம வாங்கி கிச்சனில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்கு. அதே மாதிரி பாலா திரிபுர சுந்தரியுடைய பிரசாதமாக பேனா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை கொண்டு நம்ம வந்து படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து அம்பாளின் ஆசியை வந்து பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ சுப்ரபாதம் இருக்குது, காலையில் சொல்லக்கூடிய சுப்ரபாதம். அப்புறம் நெமிலி ஸ்ரீ பாலா கவசம். இந்த கவசம் வந்து கணபதி துதியிலேருந்து ஆரம்பித்து நம்ம எப்படி கந்த சஷ்டி கவசம் சொல்கிறோம் அந்த மாதிரி ஸ்ரீ பாலா கவசம் இருக்குது. பாலா காப்பு இருக்குது. இது எல்லாமே ஸ்லோகங்கள், ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியுடைய ஸ்லோகங்கள். இது இல்லாத இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு 2 ஸ்லோகம் சொல்கிறேன் பாலா திரிபுர சுந்தரி. இது அந்த ஸ்லோகத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன்.
இது எல்லாமே உங்களால் சொல்ல முடியலனா கூட அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் இந்த ரூட் மேப் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தில் என்னென்ன இருக்குன்னா, நோய் தீர்க்கும் பாலா அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்லோகங்கள் இருக்கு. அதாவது எந்த நோய்களை தீர்க்கவும் வரப்போகும் நோய்களை தடுக்கவும். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. வந்த நோய்களை தீர்க்கிறது மட்டும் இல்லை, இனிமே என்ன வரப்போறதோ அதையும் தடுக்கவும் வீட்டில் உள்ள அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டிய அருமையான எளிமையான பதிகம். எனக்கு வந்து இந்த வேல்மாறல் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல்லாம் எவ்வளோ நம்ம வந்து ஒரு ஒரு பக்தி ஸ்ரத்தையா படிப்போமோ அதே அளவுக்கு இந்த பாலா மந்திரம் இருக்கு இல்லையா, இதையும் படித்தோன்னாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம். முக்கியமாக உடம்பு படுத்தாமல் இருக்கணும்னா இந்த கவசம்னாலே நமக்கு வந்து ஒரு கவசம்னா ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு தானே, அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான ஸ்லோகங்கள் இதில் இருக்குது. அதனால இந்த புக்கு கிடைச்சா ரொம்ப உங்களுக்கு விசேஷம். இதை வாங்கி படிங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த குறிப்பிட்ட பேஜ் வேணும்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் இமெயில் ஐடிக்கு கூட போஸ்ட் பண்ணுறேன். போய் வாங்க முடியாதவங்களுக்காக சொல்கிறேன். இல்லை நான் இப்போ நம்பர் கொடுக்குறேன், அதில் உங்களுக்கு இந்த புக்கு கிடைக்கணும், எனக்கு வீட்டுக்கு குரியர் பண்ண முடியுமா நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோகம் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலா வித்யாஸ்துதி. வித்யாஸ்துதி எதுக்கு? படிப்புக்கு. பால வித்யாஸ்துதியை மாணவர்கள் தினம்தோறும் பாராயணம் செய்தால் நல்ல கல்வி, நினைவாற்றல், புத்தி கூர்மை ஏற்பட்டு அனைத்திலும் அவர்களுக்கு வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கணபதி துதி, அதுக்கப்புறம் பாலாஸ்துதி இருக்கு. இதுக்கு அடுத்தது கண் திருஷ்டி நீக்கும் பாலா கவசம். ஸோ எந்த விதமான கண் திருஷ்டியாக இருந்தாலும் அதை இருந்த இடம் தெரியாமல் நீக்கக்கூடிய பாலாவின் அதி உன்னத அற்புத கவசம். இதுவும் ரொம்ப ரொம்ப இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கண் திருஷ்டி போகணும்னு நம்ம சுற்றி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்லோகமும் நம்ம குழந்தைங்களுக்காகவே படிக்கலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதெல்லாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை நீக்கும் பாலா பாடல். கடன் தொல்லையிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாடல்களை நம்ம பாடுறது நல்லது. இந்த கொடுத்துருக்கிற நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணிட்டு போங்க. ஸோ நாங்களே வந்து ஆக்சுவலி கால் பண்ணிட்டு தான் போனோம். நான் கால் பண்ணுறப்போ வந்து முதல் தடவை இல்லை அவங்க, ஸோ ரெண்டாவது தடவை கால் பண்ணிட்டு தான் போனோம். அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு கால் பண்ணிட்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தரிசன டைம் வந்து 9 மணியிலிருந்து 2 மணின்னு போட்டிருக்கு. ஸ்ரீ பாலா பீடத்தினர் அடிக்கடி ஆன்மீக யாத்திரை செல்வதால் ஃபோன் செய்து விட்டு வருவது சிறந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு. இந்த ஃபோன் நம்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணிட்டு போங்க தயவு செஞ்சு. அம்பாள் எவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு இருக்கா பாருங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கறச்சே 2 ஃபோட்டோ இருந்திருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஃபோட்டோ, அதாவது இந்த மாதிரி கிடைச்ச ஃபோட்டோ வந்து அம்பாள் வந்து அந்த சுவாமிநாத மாமாவுக்கு கனவுல காட்சி கொடுத்த இந்த அம்பாள் பாலா திரிபுர சுந்தரி ஃபோட்டோ. ஆனால் கையில் விக்கிரகமாக கிடைச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுண்டு விரல் அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். நிறைய செலிப்ரிட்டிஸ் வர்றதா நான் கேள்விப்பட்டேன். நானும் பார்த்துருக்கேன் நிறையா யூடியூப்பில் வீடியோஸ்லாம். நிறைய செலிப்ரிட்டிஸ் வராங்க இந்த கோவிலுக்கு. இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி போயிட்டு வந்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்தது என்னன்ட்டு. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியட்டும் இந்த மாதிரி இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கறச்சு இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து அனுப்புகிற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.